அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கோமேயானால் நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து நம்மை அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் ஒருமித்து செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். எனக்குள் வாசமடைகிற தேவனே நீர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். என் அடைக்கல பட்டணமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறவரே சோத்திரம். அல்லேலூயா. எங்களை குறித்து உடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனே உமக்கு சோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம். விடியற் காலத்தின் நட்சத்திரமே சோத்திரம். வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமாக இருக்கிற இயேசுவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வமே உமக்கு சோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். எனக்குள் வாசமடைகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசமடைகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். இந்த மாலை ஆராதனையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்தாவின் கிரியைகள் வெளியேறும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாகவும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திற்குள்ளே தங்கி இருக்கும்படியாகவும் என்னுடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, இந்த மாலை வேளை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே சபையாய் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒரு விசை மாத்திரம் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சப்பாமை துதிக்கிறோம் ராஜா. யோசேப்பு அன்று பார்வோன் முன்னாடி தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார் சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் சபையாய் தாழ்த்துகிறோம்.
கர்த்தாவே நீங்க சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்லி வேதத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படியாய் கர்த்தாவே இந்த ஆராதனையில நாங்கள் திருப்தி உள்ளவர்களாய் கடந்து போக உதவி செய்வீராக. கர்த்தாவே அப்பா, அந்த கடைசி கால சீயோன் சபையை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கர்த்தர் முடிவு வரை அப்பா ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ஆண்டவரே. அப்பா துதிக்கிற எத்தனையோ நாட்களை எங்களை பாதுகாப்பாய் கடந்து வந்தீராண்டவரே, காத்து வந்தீராண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறங்க. நான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கர்த்தர் 2ஆம் வாரத்திலையும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீராண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா அந்த கூடாரத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமையா இறங்குங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ராஜா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் என்ன செய்ய விரும்புகிறீரோ கர்த்தர் அதை நீங்க செயல்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தேவரீர் அப்பா அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் பாடல் பாடும் பொழுது தேவ மகிமையிலே நாங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆராதனை வேலையிலே தெய்வ பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, காணிக்கை நேரத்துல கர்த்தருக்காய் நாங்கள் கொடுப்ப இருந்தத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேவ செய்தி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதமாய் எங்களுக்கு மாறட்டும் ஆண்டவரே. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஸ்தோத்திரம். அப்பா வரவேண்டிய மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா இது உமக்கான நேரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறது உங்களுடைய ஊழியம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டதின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரே. அப்படியே ஆத்மாக்களை வரட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க சபைக்கு ஆண்டவரே. துதிக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமா இல்லை ஆண்டவரே. அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதாக ஆண்டவரே துதிக்கிற ராஜா. அப்பா உமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 100வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். பாருங்க, மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்திலே இருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு கூட மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நாம் என்ன செய்வோம்? ஆனந்தத்தோடு அவர் சன்னதி முன் வருவோம். ஆகவே கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆகவே என்ன செய்ய வேண்டுமாம்? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏனென்றால் அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நிம்மட்டமாய் நடத்தி வந்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ். கரங்களை தட்டி சேர்ந்து முதல் பாடலாக அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே சொல்லி முழு இருதயத்தோடு நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து கரங்களை தட்டி சவுண்ட்
கரங்களை தட்டி. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன். கீபோர்ட் சவுண்ட் ஏற்றணும். உம்மைத்தான் தினம் தேடுவேன். பாடுங்க. உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. சொல்லுங்க. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீர்தானே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் வாழ்பவரே. எனக்குள் வாழ்பவரே, இதயம் வாழ்பவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் தினம் தேடுவேன். பாவங்கள் நிவர்த்தி செய்ய பலியான சிலுவையிலே. பாவங்கள் பலியான சிலுவையிலே பரிந்து பேசுபவரே, பிரதான ஆசாரியரே. பரிந்து பேசுபவரே, பிரதான ஆசாரியரே. என் நேசர் நீர்தானே. பாடுங்க. விடுதலையோடு கரங்களை தட்டி. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன். உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன். வல்லமையின் தகப்பனே, வியர்த்தகும் ஆலோசகரே. வல்லமையின் தகப்பனே, வியர்த்தகும் ஆலோசகரே. நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு நீரே. சொல்லி பாடுங்க. நித்திய பிதாவே, சமாதான பிரபு நீரே. சமாதான பிரபு நீரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன்.
உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உம் சமூகம் பாடுங்க. உம் சமூகம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். உம் சமூகம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். பேரின்பம் நீர்தானே, நிரந்தர பேரின்பமே. சொல்லுங்க, பேரின்பம், பேரின்பம் நீர்தானே, நிரந்தர பேரின்பமே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். சொல்லி பாடுங்க, உம்மைத்தான், உம்மைத்தான் தினம் தேடுவேன். என் நேசர் நீர்தான்பா, என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. என் நேசர் நீர்தானே, எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன். சொல்லி பாடுங்க, கரங்களை தட்டி முழு இதயத்தோடு பாடுங்க. உம்மைத்தான் நான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே நாம் பாடணும். ஒவ்வொரு நாளும் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்தவர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் மாத்திரமே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த அகில உலகத்தையும் நம்புகிற ஒரே தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை போல ஒரு நாளும் நம்மை சுமந்து வருகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலையும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம் சொல்லி நம்ம எல்லாரும் நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். பாடுவோம். தேவ ஜனமே துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதி
நல்கும் தேவதேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவதேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே நல்லா சேர்ந்து பாடுங்க, கரங்களை தட்டி சவுண்ட் ஏத்து. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி பாடும், வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி. துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். பாடுங்க, என்று நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவன். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம்.
எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் தேத்தியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் தேத்தியே அவரை கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தினால் கூடியிருக்கிறாரோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னது. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரே அப்பா நீர் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை கைவிடாத தேவன், தகப்பனை போல சுமந்து வருகிற தேவன், தாயை போல ஆற்றி தேற்றுகிற தேவன், உடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை நடத்துகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அப்பா நீர் போதுமானவர், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், மறவாதவர்,
இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து மறவாதவர், இல்லையாம் என்னை என்றும் மறவாதவர். உமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. தலைக்கு மேல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி செலுத்தி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் சபையாய் கூடி உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த மாதத்திலும் நடத்துகிற தேவன், கடந்த வாரமெல்லாம் நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற வாரத்திலும் நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு கொடுப்போம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க
கலங்காதே. கொடுத்த காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் மாலையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவரே, ஆம் தகப்பனே, உம்முடைய ஊழியத்திற்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே கர்த்தாவை உமக்கென்று கொடுக்கக்கூடிய திராணியை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம இரண்டாவது வாரத்தில் தான் திருவிருந்தை அனுசரிக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க இருக்கிறோம். திருவசனத்தின்படி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரோடும் மனிதர்களோடும் நல்ல மனசாட்சியோடு இருப்பவர்கள் இதிலே பங்கு கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியும் அப்போஸ்தலர்களின் வார்த்தையின்படியும் கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே நாம் ஆயத்தமாவதற்கு ஒரு பாடலை பாடுவோம். 2 அடிகளை பாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே, பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். பிரதர் வாசிங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 33 வரைக்கும் வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 33.
இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அது 31வது வாசிக்கிற பொழுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்போ நாம் எப்படி, அதாவது இயேசுவை நினைவு கூர்ந்து இந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கிறோம். இது ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, கிறிஸ்துவை பற்றிய ஒரு எந்த உணர்வுமின்றி ஆசரிக்கிறோமா அல்லது தகுந்த விதமாக நினைவு கூர்ந்து ஆசரிக்கிறோமா அப்படின்னு சிந்தித்து செயல்பட தேவ ஆவியானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? நினைவு கூறுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ன சிந்தினார்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை பெற்று பிதாவோடு ஒப்புரவாகும்படி நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு செய்திருக்கிறார், ஒப்புரவாக்கி இருக்கிறார். நாம் என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்களில் நேரத்தை ஒதுக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என் சரீரத்தை கழுவும், என்னுடைய பாவத்தை கழுவும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வார்? அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவார் என்பதை நிச்சயம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை பண்ணி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கையிடுகிறோம். எதற்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னா, சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆகவே அவர் பரலோகம் சென்றாலும் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்பதை சொன்னார்கள் தேவதூதர்கள். ஆகவே அவருடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆகவே நாம இப்பொழுது இருக்கிற காலம் கிருபையின் காலம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாட்களில் நம்மை நாமே நிதானித்து இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இயேசுடைய சரீரத்திற்கு அப்பமாக, அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அப்பத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ண கடவோம். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய சரீரமாக மாற்றும். அது எங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் புது பலன் தருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சை ரசம் இங்கே இருக்கிறது. ஆக இந்த திராட்சை ரசத்திற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். மத்தேயு 26 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்குண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவோம். பரமண்டலத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை போல
எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இயேசு உலகத்தின் பாவங்களை போக்க வந்த தேவாட்டுக்குட்டி. இவர்தான் திருவிருந்து பந்தியை ஏற்படுத்தினவர். அவருடைய பந்திக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆகவே அப்பமும் ரசமும் நம்முடைய கைகளில் வந்தவுடன் ஜெபமண்ணி காத்திருங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம் என்று சொல்லுகிற பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம். பரிகார பலியானே, எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அப்பமும் ரசமும் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பமும் ரசமும் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. நாம் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம். எல்லாரும் நம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், என் சொந்தமாயினார். முதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். முதலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் கேட்க போகிறோம். உலகத்திலே எத்தனை விதமான சத்தங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த சத்தங்களினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நம்மை ஆண்டவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாற்றக்கூடியதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு எலெக்ஷன் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் எலெக்ஷன் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் யாரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ தேவன் செய்வார். ஆனால் நாம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:32. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமான்கள் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நீதிமான் தான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீதிமான்கள் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் உள்ள இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். அவர் இரத்தத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அப்ப நீதிமான்களுடைய உதடுகள் என்ன செய்யும்? தேவனுக்கு பிரியமானவைகளை பேச அறியும். ஆகவே பிரியமில்லாத காரியத்தை நாம் ஒரு நாளும் செய்யவே மாட்டோம். ஏனென்றால் நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். அது ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி செய்திக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் இருப்பாங்க எல்லாரும். இப்போ ஜன்னல் ஓரமாக பார்த்தபடி ஒரு நோயாளி என்ன செஞ்சிருந்தாராம்? அப்படியே சாய்ந்து படுத்திருந்தாராம். அதே அறையில் அவனை அடுத்து அந்த பெட்டில் இன்னொருத்தன் 2வது நோயாளியை படுத்திருந்தான். அந்த முதல் நோயாளி ஜன்னல் எல்லாம் திறந்தா தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ அவன் என்ன செஞ்சானா, அவன் அடுத்த அந்த பக்கத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கு சொல்கிறானா, நான் பார்க்கிறேன் அழகான ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது, வாகனங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டு இருக்கிறது, பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சீருடை அணிந்து எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் அப்படின்னு வர்ணித்து சொன்னாராம் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்த ஒரு வியாதிஸ்தன். ஆகவே சாக வேண்டும் என்று சொல்லி இந்த 2வது படுக்கையில் இருந்த ஒரு நோயாளி நான் சாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் இந்த பூமியில வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்சானா பாருங்க. அப்ப சில நாட்கள்ல இந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்த அந்த நோயாளி இறந்து போய்விட்டான். அப்ப அந்த 2வது நோயாளிக்கு ரொம்ப சோகமா இருந்தது. நல்லா பேசிட்டு இருந்தாரு, நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாரு, வெளியெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இறந்துட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் பட்டார். ஆனால் அந்த நர்ஸை கூப்பிட்டு, அம்மா என்ன ஜன்னலுக்கு அது இந்த பெட்டை விட்டு ஜன்னல் ஓரமாக என்னை மாற்றுங்க, நான் போய் பார்க்கணும் எல்லாத்தையும், அந்த மனுஷன் சொன்னானே அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி படுக்கைக்கு மாற்றிட்டு வந்த உடனே அவன் ஆசையாக என்ன செஞ்சான்? அந்த ஜன்னல் ஓரத்தில் படுக்க வச்ச உடனே ஆசையாக அந்த ஜன்னல் வெளியே பார்த்தான். ஆனால் ஒரு ஏமாற்றம் தான் அவனுக்கு காத்திருந்தது. வெளியே அவன் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லை. பூந்தோட்டமும் இல்லை, வாகனங்கள் அங்கேயும் இங்கேயும் போகவும் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் சீருடை அணிந்து கூட்டமாக பள்ளிக்கு போகிறது ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன தெரிஞ்சது அவனுக்கு? ஒரு சுவர் மாத்திரம் தான் தெரிஞ்சது, வேற ஒண்ணும் அவனுக்கு தெரியல. அப்ப கேட்கிறான், இத்தனை நாள் அந்த நோயாளி என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸின் இடத்துல சொல்றான். இப்படி எல்லாம் சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. அதுக்கு அந்த நர்ஸு சிரிச்சபடி சொன்னாங்களா, ஐயா அந்த நோயாளிக்கு எதையுமே பார்க்க முடியாது. ஏனென்றால் 2 கண்ணுமே இல்லை, 2 கண்ணுமே குருடு. அதை கேட்ட உடனே நான் அதிர்ந்து போயிட்டான். பின்ன எதுக்கு அவன் அப்படியெல்லாம் என்ன சொன்னான்? அப்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வருவதற்காகத்தான் என்ன செஞ்சான்? உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்களாம். உனக்கு வாழணுங்கிற ஆசை வேணும், அதுக்காகத்தான் என்ன செஞ்சார் அவன் இப்படியெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, அவனுக்கு கண் இல்லை, பார்த்து எதையும் இந்த உலகத்துல பார்த்ததும் இல்லை. ஆனா அவனாலையும் கூட என்ன செய்ய முடியும்? பிறருடைய வாழ்வியலை ஒளியேற்ற முடியும் என்பதற்கு ஒரு சாட்சியாக
அவன் இருந்தான். இப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு அருமையான என்ன சொல்றது, கண்களை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்ததுனால நம்முடைய மனக்கண்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, திறந்திருக்கிறார். இப்ப நமக்கு கண்ணை மட்டும் திறக்கல, மனக்கண்களையும் திறந்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒளி வீச நாம முயற்சி பண்ண வேண்டும். ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ண வேண்டும். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக இருக்கணும். நம்பிக்கையை கூட்டணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் நம்ம பார்த்து, நமக்கு யாருன்னு தெரியாது, நம்ம போய் அவர்களை பார்த்து ஆறுதலான 2 வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை நாம மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இதை அப்படி நான் வைத்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஆகவே நீதிமான்களுடைய உதடுகள் என்ன பேசும், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை தான் பேசும். அப்ப நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 5:17. யாக்கோபு 5:17 வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது போதும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம எப்படி ஜெபம் பண்றோம், கருத்தாய் ஜெபம் பண்றோமா, அதான் முக்கியம். நம்ம இன்னும் இந்த இதுல சொல்லலாம், வானத்து பறவைகளை என்ன செய்யற கவனித்து பாருங்கள்ங்கிறார் ஆண்டவர். பாருங்கன்னு சொல்லல அவரு, வானத்து பறவைகளை பாருங்கன்னு சொன்னார், இல்ல கவனித்து பாருங்கள்ங்கிறார். இந்த சங்கீதத்துல பார்க்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, அப்ப உண்மையாய் கூப்பிடணும். அதே மாதிரி எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் மழை பெய்யாதபடிக்கு அவன் என்ன செஞ்சான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். எலியாவுடைய ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட கற்றுக்கொள்ள போகிறேன். ஒரு குட்டி பையன் அவன் பள்ளிக்கு செல்றதுக்கு முன்னாடி என்ன செய்வானா, பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு தான் போவானா வழக்கமா. சின்ன பையன். ஒரு நாள் அவங்க தகப்பனாரு, இவன் என்னத்தான் ஜெபம் பண்றான், போய் பார்த்துட்டு வரும்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் உட்கார்ந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். அவன் ஆர்வத்தோடு கூட ஜெபம் பண்றான். எப்படி பண்றான் அப்படின்னா, முழங்கால் படியிட்டான், ஏசப்பா அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுங்க, ஒன்றும் சொல்லலை. ஏபிசிடி 26 எழுத்துக்களை சொன்னான். ஏயிலிருந்து இசட் வரைக்கும் 26 எழுத்துக்கள் சொல்லிட்டு ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிட்டான். அவ்வளவுதான். அவனது அப்பா என்ன செஞ்சாரு, ஏசப்பாவோட என்ன சொன்னான், ஏபிசிடியே சொல்றா என்று கேட்டார். ஏன்டா இப்படி ஏபிசிடியை போய் சொல்றேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அவன் சொன்னான், அப்பா நாம கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் எல்லாம் தெரியும் ஏசப்பாவுக்கு. எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஏ டு இசத்துக்குள்ளதானே என் தேவை இருக்கிறது. இது என் தேவைகள்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. இது ஏபிசிடி ஏயிலிருந்து இசட் வரைக்கும் அதுக்குள்ளதான் என்னுடைய தேவைகள் எல்லாம் இருக்குது. அதனால அவருக்கு எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனா எனவே அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னானா. பாருங்க, என் தேவை, நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் என்ன செய்யறாரு, அறிந்திருக்கிறார். நீங்க கேட்கறதுக்கு முன்னே அவருக்கு தெரியும். ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அனைத்து தேவைகளும் நன்றாகவே தெரியும். சங்கீதம் வாசிக்கலாமே. சங்கீதம் 139 4வது வசனத்தை வாசிக்கலாம். 139 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். போதும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். மத்தேயு 6:8 வாசிங்க. மத்தேயு 6:8 வாசிக்கலாம்.
அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். போதும், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல, யாரு? அஞ்ஞானிகளைப் போல. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. இருப்பினும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அவர் விரும்புகிறார். அவர் என்ன செய்றார்? அவர் விரும்புகிறார். எனவேதான் ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவைகள் இருந்தாலும் நம்மை அறிந்திருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த வசனம் சொல்லி, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது தெரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னும் சங்கீதம் 50வது சங்கீதத்தில் 15வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 50:15 வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. கூப்பிடுனா என்ன? ஜெபம் பண்ணு. கூப்பிடுதல் ஜெபம் பண்ணுதல் தான் அர்த்தம். கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்னும் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 33:3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆகவே நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாக நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரிடத்துல கருத்தா ஜெபம் பண்ணணும். சும்மா போற வழியில ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம்லாம் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் ஒருவர் தான் யாக்கோபு. அவர் தன்னுடைய நிருபத்தை முடிக்கும் பொழுது 7 விதமான ஜெபத்தை குறித்து மிக அழகாக பட்டியலிடுகிறார். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-18 வரைக்கும் வாசிங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13-13 5ஆம் அதிகாரம் 13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டான், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. போதுமானது. பாருங்க, மேலும் அவர் ஜெபத்தில் அதை சொன்னோம். வேதத்தில் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். அவர் ஜெபத்திற்கு 7 விதமான ஜெபத்தை குறித்து மிக அழகாக பட்டியலிடுகிறார். அவர் ஜெபத்திற்கு ஒரு நபரை உதாரணமாகவும் மாதிரியாகவும் குறிப்பிடுவதை நம்முடைய வசனத்தில் காணலாம். அதான் 17வது வசனத்தை, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, மாதிரியாக எலியாவை நமக்கு முன்னிறுத்துகிறார். வேதம் முழுவதும் சிறப்பாக ஜெபித்து ஜெயம் பெற்ற பல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் யாக்கோபை
தேவன் எலியாவை மாதிரியாக வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனவா இருந்தான், அது மாத்திரமல்ல அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த வேதத்துல, ஆனால் ஜெபம் பண்ணுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அவர்களில் ஒருவராக எலியாவை ஏன் முன்னிறுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார், அது மாத்திரமல்ல கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம யாக்கோபை என்ன செய்யறாரு, எலியாவை நம்மோடு ஒப்பிடுகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்கிறார். நமக்கு எல்லாமே இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது, எல்லாம் நம்மை போலதான் அனைத்தும் எலியாவுக்கு இருந்தது. ஆகவே எலியாவிற்குள் இருந்தாலும் எலியா என்ன செய்தான், எலியா என்ன செய்தான்னு சொன்னா, எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்பதை யாக்கோபு இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். கருத்தான ஜெபம்தான் பதிலை பெற்றுக்கொண்டு நமக்கு ஜெயத்தை தரும். கருத்தாய் ஜெபம் பண்ணணும். அப்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிடுகிறவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்வாரு. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பது இல்லை, கேட்கிறாலும் பதில் வராது. ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக அவரிடத்திலிருந்து நமக்கு பதில் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த எலியாவின் கருத்தான ஜெபங்களுக்கு கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் பதிலளித்ததை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதுன்னு சொன்னால் மழை பெய்யவே இல்லை. இப்போ காரணம் என்ன, அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும், கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, யாக்கோபு அந்த 17ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமே. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியில் மழை பெய்யவே இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள், பழைய ஏற்பாட்டு போயிடும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பாருங்க, எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் யெகோவா தேவனை மறந்திருந்த ஒரு காலம் அது. அந்த காலம் மறந்திருந்த காலம், மறந்து போனாங்க. ஆனால் தங்களுக்கு மழையை தருகிறதும் நிலங்களுக்கு விளைச்சலை தருகிறதும் யார் என்று நினைத்தார்கள் அவர்கள் அப்படின்னு சொன்னால், பாகால் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்தார்கள். அப்போ யெகோவா தேவனை மறந்து போயிட்டாங்க. ஆகவே இவர்களுக்கு யெகோவா தான் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்க மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எலியா என்ன பண்ணார், கருத்தாய் ஜெபித்தார். அதை மிக தைரியமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆபாக்கு முன்பாக அறிவித்தார். போய் கர்த்தரை விட்டு வழி விலகி போகும் பொழுது தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு செய்வேன் என்று கர்த்தரின் கட்டளையை உரிமை பாராட்டி எலியா ஜெபித்திருக்க வேண்டும். பாருங்க எப்படி ஜெபம் பண்ணார். யெகோவா அதான் மறந்து போனார்கள், யெகோவா தேவனை மறந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை மெய்யான தெய்வம் என்று நினைத்தார்கள், பாகால் தான் மெய்யான தெய்வம் என்று நினைத்தார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்பதை பார்க்கிறோம். உபாகமம் வாசிக்கலாம், 11ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பாருங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16-17. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும்
நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். பாருங்க, மிக சாதாரணமான தேவைகளுக்காக ஜெபித்து பதில் பெற முடியாமல் தவிக்கும் நமக்கு இந்த ஜெபம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எலியாவின் கருத்தான ஜெபம் இயற்கைக்கு அப்பால்பட்ட வகையில் தேசத்தில் மழையை நிறுத்தியது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3.5 ஆண்டுகளாக தேசத்தில் என்ன செஞ்சாரு? மழையை நிறுத்தினார். இப்ப நாமும் எலியாவை போல என்ன செய்யணும்? கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக தேவன் பதில் கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதனாலதான் எலியாவை நம்முடைய கண்முன் கொண்டு ஆண்டவர் நிறுத்துகிறார். இப்போ நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். 17. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். பாருங்க, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இதை நம்ம பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் அதே தான் 17ஆம் அதிகாரம் 17 24 வரைக்கும் வாசிங்க, அது கேட்போம். வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவள் தாயின் இடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். பாருங்க, தேவனுடைய மனுஷனாகிய எலியா கருத்தான ஜெபத்திற்கு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பதிலளித்தார் என்பதற்கு மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பி ஒரு சாட்சி அவர் எழுப்பினார். அவர் அப்ப மரித்து போன சிறுவனை விதவையான அவனது தாய் யாரிடத்திலே கொண்டு வந்தால்? எலியாவினிடத்திலே கொண்டு வந்தார். கொண்டு வந்து முறையிடுகிறாள். எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். 1 முறை அல்ல, 3 முறை கூப்பிட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3 முறை கூப்பிட்டார். அப்ப அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். எலியாவின் ஜெபத்தை கேட்டார். கேட்டு இந்த மரித்து போயிருந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்து கொண்டான். இந்த அற்புதங்களிலே ஒரு சிறந்த ஒரு அற்புதம் அப்படின்னு சொன்னா, மரித்தவன் ஒருவன் உயிரோடு எழும்புவதுதான். அது யாரு? ஆண்டவர் அதுதான் செஞ்சிருக்கிறார். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இது எலியா செய்ய முடிஞ்சது. காரணம் என்ன? எலியாவினுடைய கருத்தான ஜெபம் தான் முக்கியம். இது யாராலும் முடியாது என்று சோர்ந்து போன நிலையில்
நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். சில காரியங்களை நாம் எதிர்பார்த்திருப்போம், ஆனால் அந்த நமக்கு கிடைக்காமல் போய்விடும் சில நேரங்களில். அதனால் நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி சோர்ந்து போகவே கூடாது. எலியாவை எப்பொழுதும் நாம் நிறுத்த வேண்டும். எலியா பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழையே இல்லை. இங்கே பார்க்குறோம், அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இறந்து போன அந்த சிறு பிள்ளை மறுபடியும் அந்த ஆத்துமா திரும்பி வந்து அவன் உயிரோடு எழுப்பி அந்த மகனை தன் தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எலியா என்ன செய்யணும்? கருத்தாய் நம்ம எலியாவை போல நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, உண்மைதான். ஏன்னா எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதே இல்லை. நம்ம கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டு நம்முடைய காரியங்களை வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, யெகோவா, இது தெரியும் உங்களுக்கு சமாச்சாரம். யெகோவாவை உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்க, பாகால் உண்மையான தெய்வமல்ல என்பதை காண்பிக்கவும், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் ஒரு சவாலாக எலியா வைக்கிறார். ஆனால் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் தோற்று போனார்கள். வானத்திலிருந்து என்ன செஞ்சது? அக்கினி இறக்க யெகோவா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இது மிகவும் சிறிய ஜெபந்தான். சும்மா ஒரு அரை நிமிடம் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனா 40 வார்த்தைகள் மட்டுமே இந்த ஜெபத்தில் உண்டு. சின்ன ஜெபமா இருந்தாலும் 40 வார்த்தைகள் உண்டு. வாசிக்கலாம். 36, 37 வசனத்தை வாசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணினான். பாருங்க, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபம் பண்றான். பாருங்க, எலியா ஜெபம் பண்றார். அப்ப கர்த்தராகிய, அதாவது கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்ப இந்த ஜெபத்திற்கு பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியமாக பதிலளித்து என்ன செய்யறாரு? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அப்ப தானே உண்மையான தெய்வம் என்பதை நிரூபித்தார். இந்த வானத்திலிருந்து அக்கினி வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம். இது நடந்த காரியம் என்னன்னா, எலியாவினுடைய கருத்தான ஜெபந்தான், வேற ஒண்ணும் இல்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபித்தார். அப்ப நம்மாலும் எலியாவை போல கருத்தாக ஜெபிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய இந்தியா தேசத்திற்கு வந்த தோமா ஒரு மயிலாப்பூர்ல தான் தங்கி ஊழியம் செய்தார். மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, பெரிய கோயில், இந்துக்களுடைய டெம்பிள் அது. அப்ப அந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கிறது. அந்த குளத்துல தான் என்ன செய்வார்? அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து குளிச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். இவர் அந்த வழியாக போய் அந்த அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு மதில் மேல உட்கார்ந்து எல்லாம் என்னதான் செய்யறாங்கன்னு பாக்குறாரு அவர். பாருங்க அவருடைய ஊழியம் எப்படி நடக்கிறது. அப்ப அவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? தண்ணியெல்லாம் எடுத்து இப்படி விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவர் முடிஞ்செல்லாம் அப்படி கரையேறி வரும்பொழுது இந்த தோமா போய் கேட்டாராம், என்ன செஞ்சீங்க? இனிமேல் தண்ணியெல்லாம் எடுத்து மேலே விடுறீங்களே, அதெல்லாம் தேவனுக்கு என்ன செய்யறோம்? தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்றோம் அப்படின்னாலாம். அப்போ தேவனை என்ன செய்யணும்? தண்ணீரை எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் மறுபடியும் கீழே வந்து விழுது அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் என்னப்பா அது?
அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்போ நான் என் தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? என் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படி தேவனுக்குன்னு கொடுத்தா தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதானேனாராம். அவர் இறங்கி போய் அது என்ன செஞ்சாராம்? தண்ணி எடுத்து, தேவனே இதை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னாராம். போன தண்ணீர் திரும்பி வரவே இல்லையா. இது மாதிரி அற்புதங்களை எல்லாம் செய்தார். அவர் செஞ்ச பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் ஐயோ இந்த மனுஷனை உயிரோடு வச்சிருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தார்களாம். பாருங்க, இன்றைக்கு மயிலாப்பூர்ல ஏகப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க தான். அங்கதான் பிஷப்லாம் அங்கதான் இருக்கிறார், மயிலாப்பூர்ல தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர் நிமித்தம். ஆனால் இந்த கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறவங்க ஐயர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த மனுஷனை உயிரோடு வைக்க கூடாது, இவனை கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம் பண்ணி அவரை எங்க தனியா மாட்டுவாருன்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து எல்லாம் செஞ்ச சில நாச வேலைகள் எல்லாம் செய்தார்கள். ஆனா அங்க மயிலாப்பூர்ல இருந்து அந்த பக்கம் போனா எல்லாம் வெறும் காடுகள். இந்த பக்கம் இப்ப இருக்கிறல்ல, அப்போது சொன்னார் அவர் இருந்த சமயத்தில் நிறைய காடுகள். அப்ப அந்த வழியாக என்ன செய்ய, தன் விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பக்கமாக ஓடினார். அவர் ஓடி போய் அங்க சின்ன மலையில ஒரு கோயிலை போய் உள்ள போய் பூந்துட்டார். அவங்களை கண்டுபிடிக்க முடியல, போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த குகைக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, குகைக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி அவள் வாசல் வழியா வந்துட்டாங்க. என்ன செஞ்சாராம்? ஆண்டவரே, என் தேவனே, என் ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொன்னாராம். என் ஜெபத்தை கேட்கிற எனக்கு ஒரு வழி திறப்பீராகன்னு சொன்னாராம். உடனே பாருங்க, அவர் திரும்பி பார்த்தாராம், ஒரு பெரிய ஹோல் தெரிஞ்சுதான். அது வழியாக மேலே ஏறி என்ன செஞ்சாராம்? ஓடிட்டார். ஓடி எங்க போனாரு? பெரிய மலைக்கு போயிட்டார். இன்னும் அங்க இருக்குது, அதெல்லாம் போனா போய் பாருங்க. அப்ப அங்க போய் என்ன செஞ்சாராம்? இனிமே எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலுவை அங்க நாட்டப்பட்டிருந்தான். அந்த சிலுவை முன்னால் இருந்து அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அவரை என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தவர்கள் ஈட்டினால குத்தினார்கள். அவரை குத்தி ரத்தம் சுட்டி சுட்டி அந்த வேகத்துல குத்தும் பொழுது ரத்தம் தெரித்து போய் இந்த சிலுவையில விழுந்ததான். இந்த சிலுவையில விழுந்தபோது அதுக்கு ரத்தம் சிந்தும் சிலுவை அப்படின்னு இன்றைக்கும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அவருடைய சின்னம் அங்கே இருக்கிறது. அப்ப பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். தோமா கருத்தாய் ஜெபம் பண்ணினார். கருத்தாய் ஜெபம் பண்ணின நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அவர் எப்படி அந்த ஐயர்களுக்கு முன்னால போய் தேவன் இதை செய்வார், என் தேவன் உண்மையான தேவன், அதை எடுத்துக்கொள்ளுவார் என்று கருத்தாய் ஜெபம் பண்ணி அவர் தண்ணீரை மேலே தூக்கி போடும் பொழுது அது என்ன செஞ்சாராம்? தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். தோமா நமக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் நிமித்தம் அவருடைய ஜீவனை பாதுகாத்தார். அவர் பகல்ல வர முடியல, ஆனா இரவு நேரங்களிலே போய் எல்லாம் யூடுகளை சந்தித்து ஆண்டவரை பற்றி கூறி என்று சொன்னார் என்பது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவரை பற்றி ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இரவு முழுவதும் போய் கால்நடையாக நடந்த ஜெபம் பண்ணினாராம். ஜனங்களுக்கு, எதிர்ப்பட்ட ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னார் அப்படின்னு சொன்ன அவருடைய ஜெபத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு சென்னையில நிறைய சின்ன மலை, பெரிய மலை எல்லாமே எல்லாம் அங்க இருக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா கருத்தாய் ஜெபித்த ஒரு தேவ மனுஷன் தான் அந்த தோமா. ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவருக்கு அவர் ஜெபத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, கருத்தாய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா நாமும் என்ன செய்யும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம கருத்தாய் ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்பார், கேட்டு நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனாலதான் யாக்கோபு யாரை முன்னிறுத்துகிறார்? எலியாவை முன்னிறுத்துகிறார். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான், 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவே இல்லை. கருத்தாய் ஜெபம் பண்ணினார், இறந்து போன மனுஷன் மறுபடியும் என்ன செஞ்சாரு? சிறு குழந்தையை தேவன் எழுப்பினார். அதனால் அதுக்கு காரணம் என்ன? உண்மையாய் ஜெபித்தார். அதனால இந்த யெகோவா தேவனை மறந்து போனார்கள். பாகால் தான் உண்மையான தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியிலே போய் யெகோவா மெய்யான தேவன் என்று அவர் என்ன செஞ்சார்? நிரூபித்தார். அதனால அவர் எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணி அதெல்லாம் அந்த காரியத்தை அவரால் செய்ய முடிந்தது. அதனால நாமும் என்ன செய்யணும்? கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே நாம கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய அருகிலே வருகிறவர். நம்ம அது மாத்திரமல்ல, நம்முடைய வலது வாக்கத்திலே எப்பொழுதும் இருக்கிறார். நம்ம தனியா இருந்ததே கிடையாது. எங்க போனாலும் அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி ஒரு ஆபத்து வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன்னா பக்கத்துல தான் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், கருத்தாய் கூப்பிடுங்கள். கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. சரி, மழை பெய்யும்படி ஜெபித்தாராம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க, இதை முடிப்போம்.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யல. ஆனால் மறுபடியும் ஜெபம் பண்ணும் பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 45. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அப்ப தேவ மனுஷனான எலியாவின் கருத்தான ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலிபீடத்தை பட்சித்ததினாலே இஸ்ரவேல் மக்கள் யெகோவா தேவனே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் எலியா தேசத்தில் மழை பெய்யும்படி ஜெபித்தார். ஆனால் நம்ம பார்க்கிறோம், வீட்டில் போய் வாசியுங்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41லிருந்து 46 வரைக்கும் பார்க்கும் பொழுது எலியா ஜெபிக்கும் ஜெபத்தை பற்றி இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. இங்கு எலியா என்ன செஞ்சான்? கர்மேல் பர்வதத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். அதாவது இந்த ஆங்கில எழுத்தான இசட்டு போல மடக்கி குனிந்து ஜெபித்தார். இப்படி ஒரு முறை அல்ல, 7 முறை ஜெபித்தாராம். எலியாவின் இந்த கருத்தான விசுவாசமுள்ள ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பதிலளித்தார். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு பெரும் மழையை கட்டளையிட்டார். எலியாவை போல நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். பாருங்க, எலியா கருத்தாய் ஜெபித்தார். ஆக இந்த நாளிலே நிறைய பேர் இடத்துல ஜெபம் இல்லை. ஊழியர்களுக்குள்ளே ஜெபம் கிடையாது. ஊழியம் செய்கிறாங்களோடி அவங்களுக்கே இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதே இல்லை. சில பேர்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் அநேகர் அப்படியே ஜெபம் குறைந்து போய்விட்டது. விசுவாசிகள் மத்தியிலும் சரி, ஊழியக்காரர்கள் மத்தியிலும் சரி, ஜெபம் குறைந்து போய்விட்டது. ஆனால் இந்த எலியா என்ன செய்தான்? கர்மேல் அந்த பர்வதத்திலே ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். அதாவது இந்த இசட்டு மாறி குனிந்து ஜெபித்தார். ஒரு முறை அல்ல, 7 முறை ஜெபம் பண்ணினார். இப்படி அவர் ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? 3.5 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நல்ல பெரும் மழையை கட்டளையிட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே எலியாவை போல நாம் கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். தகப்பனே சோத்தரிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எலியாவினுடைய ஜெபத்தை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அவன் பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும், நம்மை எங்களைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தாலும் ஆண்டவரே கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் கருத்தாய் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே சோத்தரிக்கிறோம். உடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஜெபம் பண்ண ஒரு கிருபையை தாருங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, யாரெல்லாம் பலவீனங்களில் இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ கர்த்தாவே அவருடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க. ஆண்டவரே தகப்பனே, வியாதியோடு இருப்பது உமக்கு சித்தம் அல்ல. ஆண்டவரே, நீர் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த பகுதியில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய காயப்பட்ட கரத்தினால் தொடுவீராக. பரலோகத்தின் வல்லமை இறங்கி வந்தவர்களை சுகப்படுத்துவீராக. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். உடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரை எலியாவை போல கருத்தாய் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்கு வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லுவோம், கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.